Hi, hello, வணக்கம் dears. Recently, AI, ChatGPT, OpenAI, ஸோ இது மாதிரியான வேர்ட்ஸ் அதிக அளவில் கேட்டுகிட்டே வரோம். ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இருந்தாலும் ஏன் இந்த டைமில் அதிகமாக பேசப்படுது அப்படின்னா ஸோ இந்த ChatGPTயால் தான். ஸோ இந்த ChatGPT பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ChatGPTனா என்ன, அதோட அவைலபிலிட்டி, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறது, ஒரு குட்டி லைவ் டெமோ, அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது, ஸோ இந்த ChatGPTயோட சேஃப்டிஸ் அண்ட் செக்யூரிட்டிஸை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் OpenAI ChatGPT? ஸோ OpenAI அப்படிங்கிறது இந்த ChatGPTயை டெவலப் பண்ண கம்பெனி தான் OpenAI. ChatGPTங்கிறது ஒரு LLM அப்படின்னா ஸோ ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதிகமான டேட்டா செட்டை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண ஒரு ஏஐ மாடல். ஸோ அதிகமான டேட்டா செட் அப்படின்னா ஸோ பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ண மாடல். ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணப்பட்ட சேட்பாட் தான் இந்த ChatGPT. ஸோ இந்த சேட்பாட் ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ அது கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இட் வாஸ் ஆப்டிமைஸ்டு ஃபார் அ டயலாக் பை யூஸிங் RLHF. RLHF அப்படிங்கிறது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அண்ட் ஹியூமன் ஃபீட்பேக். ஸோ நம்மளுடைய ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி தான் இது டைலாக் ஃப்ளோவை மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ இதை எதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லாங்குவேஜ்லேயே கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. ஸோ மோஸ்ட்லி நேஷ்னல் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ChatGPT எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா November 30, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ChatGPT 3.5 அண்ட் 4 அப்படிங்கிற 2 வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. GPT 3.5 அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். GPT-4 ஸோ GPT 3.5ஓட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான் GPT-4. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு மந்த்லி $20 அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது மொபைல் அப்ளிகேஷனாகவும் அவைலபிள் இருக்குது. ஸோ மொபைல் அப்ளிகேஷனில் நம்ம டைரெக்டாக இன்புட் வாய்ஸை கொடுத்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேட்பாட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற இன்புட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரியை மேனேஜ் பண்ணி சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டு அந்த கொஷின் ரிலேட்டடாகவே ரெண்டாவது கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த டயலாக் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அடிஷ்னல் சர்வீஸ் அப்படின்னா நீங்கள் GPT-4, GPT-3 ஸோ அது மாதிரி நிறைய பிளகின்ஸ் கூட இருக்குது. ஆனால் அது பெய்ட் வெர்ஷன்ஸில் தான் இருக்கும். அந்த மாதிரி சர்வீசஸில் இருந்தும் ஸோ உங்களுக்கு இன்புட் கிடைக்கும். ஸோ இதை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பி ஸ்பெசிஃபிக், இதை தான் எனக்கு பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக அதுக்கு கொடுத்துருங்க. பி ஸ்பெசிஃபிக், இப்போ ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் எதுக்காக தான் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடணும். யூஸ் கீவேர்ட்ஸ், ஸோ அந்த டாக்குமெண்ட்டை அதுக்கு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறதுக்காக ஸோ அந்த டாக்குமெண்ட்டை தெளிவாக ரெடி பண்ணுறதுக்காக அதுக்காக நிறைய கீவேர்ட்ஸை ஆட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள்ஸ், ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணுமோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக அதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். செட் லென்த் லிமிட், உங்களுடைய கண்டென்ட் இந்த லென்த்து வரைக்கும் வேணும் அப்படின்னு தெளிவாக கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஒரு கண்டென்ட்டை அது க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் கொடுக்குற கொஷினை தெளிவாக கொடுக்கும்போது உங்களுக்கு தெளிவான அவுட்புட் கிடைக்கும். ChatGPT யூஸ் பண்ணுறதுக்கு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள்
chat.openai.com அப்படிங்கிற சைட்டுக்கு மூவ் ஆவீங்க. ஸோ இதில் ரெண்டு மாடல் இருக்குது. ஒன்று 3.5, ஒன்று 4. 4 வந்து பெய்டு வெர்ஷன், 3.5 வந்து ரெகுலர் வெர்ஷன். ஸோ அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷன். ஸோ இதோட ப்ளஸ் பர்சன் வந்து பார்த்து மந்த்லி $20 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்டர்பிரைஸ் எடிஷன். ஸோ உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்லைடர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்கள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ உங்கள் அப்கிரேட் பிளான் பற்றி இருக்கும். ஜஸ்ட் இப்போ சிம்பிளாக ரெஸ்யூம் ரெடி பண்ண சொல்லலாம். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணலாம். அதுக்கான ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன், யூ ஆர் மை ரெஸ்யூம் மேக்கிங் அசிஸ்டன்ட். ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்குது. கிரியேட் template for AI developer. Create template for AI developer. Create template for AI developer role. ஓகே, பக்காவாக அது ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த சேட்டை நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் காப்பி பண்ணி நீங்கள் மற்றவங்க இந்த யூஆர்எலை நீங்கள் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களும் இந்த மெசேஜஸை வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த யூஆர்எலை நீங்கள் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் இந்த கம்ப்ளீட் சேட்டை அவங்க பார்த்துக்க முடியும். ஸோ இது அட்வான்டேஜஸ் பார்த்தா, இதோட டைம் எஃபிஷியன்சி. ஸோ நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இது அட்வான்டேஜஸ் பார்த்தா இதோட டைம். ஸோ நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணுற ஒர்க்கை இதோட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துலேயே பண்ணிட முடியும். கண்டென்ட் கிரியேஷன். ஸோ நம்ம ஒரு பிளாகோ ஒரு ஆர்டிக்கிளோ எழுதணும் அப்படின்னா நம்ம டைட்டிலும் சம் பேசிக் ஸ்டெப்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதை பற்றி கம்ப்ளீட் கண்டென்ட் இதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். எஃபிஷியன்சி. இந்த ChatGPT கிரியேட் பண்ணுற டேட்டா ஒரு 80 to 90% மோர் அக்யூரேட்டாக இருக்குது. பர்சனலைசேஷன். ஒரு ரெஸ்யூமையும் உங்களோட இன்ஃபர்மேஷனையும் ரெண்டையும் கொடுத்துட்டு உங்களோட இன்ஃபர்மேஷனில் அந்த ரெஸ்யூம் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் கொடுத்த அந்த டெம்ப்ளேட்டையும் அந்த இன்ஃபர்மேஷனையும் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு ரெஸ்யூம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அதை கம்ப்ளீட்டாக அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஃபாஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் கொடுக்குற இன்புட்டை குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணால் நம்ம கொடுக்குற கொஷினை குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரைவசி. நீங்கள் கொடுக்குற உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வேற ஒருத்தருக்கு லீக் ஆகலாம். அது மாதிரி
வேறு ஒருத்தர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு அது லீக் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இதோட ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்குது. பயாஸ்டு. ஸோ ஒரு கொஷினுக்கு நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஸோ இதை அது அப்படி பண்ணாமையும் வரலாம். ஸோ அக்யூரசி அப்படிங்கிற போது இது அந்த அளவுக்கு கம்ப்ளீட் அக்யூரசி வரதில்லை. ஓரளவுக்கு ஒரு 70 to 80% அப்படிங்கிற அக்யூரசி தான் இது மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுது. ஸோ க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய இல்லை, ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இதோட க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரீம் ஐன்னு சொல்ல முடியாது, மாட்ரேட்டாக தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்ட ஏற்கனவே ட்ரெயின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை பற்றி அதால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அதால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி ஸோ 2021 வரைக்கும் தான் அதால் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ 2021க்கு அப்புறம் இருக்க எந்த டேட்டா எந்த இன்ஃபர்மேஷனை கேட்டாலும் அதுக்கு தெரியாது. ஸோ மார்க்கெட்டில் ChatGPTக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படி பாட் இருக்குது, ஜெமினி இருக்குது, அண்ட் கொகர் இருக்குது, ஆந்த்ரோபிக்ஸி, கிளாட் இருக்குது, லாமா 2 ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன் இருக்குது, விண்டோஸ் 11 இருக்க கோபைலட் இருக்குது, ஹக்கிங் ஃபேஸ் சேட் இருக்குது, பிளாக் பாக்ஸ் இருக்குது, பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய சேட்பாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்க பார்க்கும்போது இதோடைய கண்டென்ட் க்ரியேஷன்ஸ்னால நிறைய ஸ்பேம் மெயில்ஸ் வரலாம், ஸ்பேம் கண்டென்ட்ஸ் க்ரியேட் ஆகலாம். ஸோ அதே மாதிரி ஃபிஷிங்க்கு இதோடைய கண்டென்ட் யூஸ் பண்ணி ஃபிஷிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டேட்டா லீக் ஆகலாம். ஸோ நம்ம ப்ரைவசி, ஸோ இதோட மலிஷியஸ் கோடு, ஸ்கேம்ஸு, நிறைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிஸ் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் நீங்கள் VPN யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்காக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சேட்டை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிடுங்க.